அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த டிஎம்கே பார்ட்டி பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறதை நீங்கள் தயவு செய்து நிப்பாட்டிடுங்க. இந்த எல்லாமே நல்லதாக பண்ணிவிட்டு சூப்பராக போட்டோம் நீங்கள் கட்டமைப்பு பண்ணி ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்க ஒரு தடவையும். அதுக்கு நீங்கள் பேசாமல் மக்களுக்கு நல்லதே செஞ்சிடலாம். இந்த காசை செலவு பண்ணுறதுக்கு 6 மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு துப்புரவு தொழிலாளிகளுக்கு அவங்க வாங்குகிற சம்பளமே ஒரு கடைநிலை ஊழியர்கள். அதே சம்பளத்தில் நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை போட்டு கொடுக்கறது ஒரு மினிமமான ஒரு நியாயமான ஒரு விஷயம். அதை கூட உங்களால் செய்ய முடியல. அது ஒன்றும் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை. 2000 பேர்த்துக்கு ப்ரைவேட்டில் ஒரு வேலை கொடுக்க அதே சம்பளத்தில் வேலை கொடுக்கணும் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டான்னு? அதெல்லாம் அவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடையாது. அதெல்லாம் செஞ்சு ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும். அதெல்லாம் சொல்லி காட்டியிருக்கலாமே. இன்றைக்கி செஞ்சுருந்தா நீங்கள் சொல்லி காட்டியிருக்கலாம். அதை செய்ய தவறி விட்டீர்கள். ஓட்டு எங்கெல்லாம் எடுத்துருக்கலாமோ அதெல்லாம் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க. நீங்களே ஆப் வச்சுக்கிறீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத கட்டமைப்பு சும்மா டிவியில் விளம்பரத்தை கொடுத்து காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுக்கு செலவு பண்ண காசுக்கு இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ப்ரைவேட்டில் பிஎஃபோட நீங்கள் வேலை கொடுத்துருந்துருக்கலாமே. ஓட்டு போட்டிருப்பாங்களே. இப்போ போட மாட்டாங்களே. இந்த ரேஸ் ட்ராக்குக்கு செலவு பண்ணுறீங்க. அதை அடிப்படை வசதி செய்ய மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத இடத்துல உங்கள் ஃபண்ட்ஸை கொண்டு போய் செலவு பண்ணுறீங்க. அப்புறம் ஜெயிச்சிருவோன்னு நேரம் ரொம்ப இருமாப்பாகவும் இருந்துக்கிறீங்க. புவர் பீப்புளுடைய வெல்ஃபேர் பாருங்கப்பா கொஞ்சம். இந்த 1 ரூபா இட்லி 2 ரூபா இட்லியெல்லாம் எதுக்கு நிப்பாட்டினீங்க? அதெல்லாம் நிப்பாட்டிருக்கூடாதுல்ல. கடைநிலை மனிதர்களுடைய தேவை என்னங்கிறத பார்த்து அதை செய்கிறதே கிடையாது. சும்மா பில்டப் மட்டும் இந்த பில்டப் கொடுக்குற காசு நீங்கள் மக்களுக்கு ஏன் சேவை செய்ய மாட்டேங்கிறீங்க? மினிமமாக சின்னதை லேப்டாப் கொடுத்துருக்கலாம். போன ஆட்சியில் கொடுத்தாங்களா? அதிமுக ஆட்சியில், அம்மா ஆட்சியில் கொடுத்தாங்களா லேப்டாப்? அதெல்லாம் ஏன் நிப்பாட்டுறீங்க? ரேஸ் ட்ராக் கட்டுறதுக்கு பட்ஜெட் இருக்குது, லேப்டாப் கொடுக்குறது பட்ஜெட் இல்லையா? காமன் சென்ஸோட பட்ஜெட் போடுவீங்களா போட மாட்டீங்களா? பீப்புள் வெல்ஃபேர் தானே இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு. பேசிக் மெடிசன், பேசிக் ஃபுட், தண்ணி வசதி. தூத்துக்குடியில் 40 நாளைக்கு ஒரு குடிநீர் வருதுங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க? ஒன்றும் எடுக்கிறதில்ல. ஆடு மட்டும் பெருசாக வருது. ஒரு ஸ்கீம் விட்டுறீங்க ஒரு வாரமும். அதை வச்சு என்ன செய்கிறீங்க? வெல்ஃபேர் பண்ணியிருந்தால் ஓட்டு தானே வரப்போகுது. இருந்த 5 வருஷத்தை விட்டுட்டு இப்போ பில்டப் கொடுக்குறீங்க திருப்பி. எதுக்கு இதெல்லாம் வெட்டி செலவு தமிழ்நாட்டுக்கு?